நம்மளோட விந்தணுக்களை பற்றி நம்ம விஞ்ஞானிகள் ரொம்ப காலமாக நம்பிக்கிட்டு இருந்த நம்மளையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பொய்ன்னு இப்போ ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது பொய்ன்றது விஞ்ஞானிகளுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுதா? இதை பற்றி தான். இவ்வளோ பிறக்கிறது கூட 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் கூட ஒரு போட்டி போட்டு தான் ஜெயிக்க வேண்டியிருக்கு. இது நண்பன் படத்தில் வர ஒரு காட்சி. இந்த காட்சி தான் இப்போ பொய்ன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. மனிதர்கள் உட்பட இன்னும் பல உயிரினங்களில் ஆண்களுக்கு விதைப்பை உடலுக்கு வெளியில் இருக்கு இல்லையா? இது ஏன்னா எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த மாதிரியான உங்களோட விந்தணுக்களை பற்றின உங்களால் நம்பவே முடியாத, உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆக வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது உயிர்மை. ஆயிரத்தி 677 ஆண்டன் வான் லூவென்ஹூக்ன்ற விஞ்ஞானி ஒரு சின்ன நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சார். இந்த நுண்ணோக்கியோட உதவியோட அவர் தான் முதல்ல விந்தணுக்களை பார்த்தார். அவர் பார்த்தப்ப அந்த விந்தணுக்களை என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த விந்தணுக்கள் ஒவ்வொன்றும் வாளோட இருக்கக்கூடிய தனித்தனி உயிரினம் அப்படின்னும், இதெல்லாம் பாம்பு எப்படி தண்ணியில வாளை இப்படி ஆட்டி ஆட்டி ரெண்டு பக்கமும் ஆட்டி முன்னாடி நீந்தி போதோ, அதே மாதிரி இந்த விந்தணுக்கள் தன்னோட வாளை இப்படி ரெண்டு பக்கமும் ஆட்டி முன்னோக்கி நீந்தி போகுது அப்படின்னு சொன்னார். அவருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 200 வருஷமா இதை அப்படியே எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 200 வருஷமா எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு விந்தணுக்களுக்குள்ளையும் ஒவ்வொரு குட்டி மனிதன் இருக்கான். இந்த ஒவ்வொரு குட்டி மனிதனும் கருமுட்டையை நோக்கி நீந்தி போய்கிட்டு இருக்கான். இதுல எந்த குட்டி மனிதன் முதல்ல கருமுட்டையை போய் அடைகிறானோ அவன் ஒரு குழந்தையா வளர ஆரம்பிப்பான். இந்த குழந்தை வளர்றதுக்கான ஒரு ஊடகம், ஒரு இடத்தை கொடுக்கறது தான் அந்த கருமுட்டையை தவிர, அந்த கருமுட்டையில ஸ்பெஷலா வளர்றதுக்கான வேற எந்த விஷயமுமே இல்லை. அதாவது அந்த கருமுட்டை, கருப்பை, பெண் இவங்க எல்லாருமே ஒரு ஆணோட குழந்தைய சுமக்கிற ஒரு இடம் தான் அப்படின்ற புரிதல் தான் ரொம்ப காலமாக எல்லா மனிதர்களுக்கும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆண்டன் வான் லூவென்ஹூக் விந்தணுக்களை கண்டுபிடிச்சி 200 வருஷம் கழிச்சு தான் இது பொய், இது இப்படி இல்லை, விந்தணுக்குள்ளையும் கருமுட்டைக்குள்ளையும் 2 தனித்தனியான டிஎன்ஏஸ் இருக்கு, அந்த 2 டிஎன்ஏவும் எப்போ ஒன்றா சேருதோ அப்போ அது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையா உருவாகுது அப்படின்ற புரிதலே 200 வருஷம் கழிச்சு தான் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஆண்டன் வான் லூவென்ஹூக் அவரோட நுண்ணோக்கியை உருவாக்குனார் இல்லையா? அந்த நுண்ணோக்கியை விட அதுக்கப்புறம் இன்னும் திறன் வாய்ந்த, இன்னும் அதிகமான திறன்கள் கொண்ட நிறைய மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யாராலையுமே விந்தணுக்கள் உண்மையாகவே எப்படி நீந்துது அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா இந்த மைக்ரோஸ்கோப் எல்லாமே 2D இமேஜஸ் தான் நமக்கு காமிச்சிருக்கு. அதாவது மேலே பக்கவாட்டில் இதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருக்கு. 3Dயாக காமிக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப் எதுவுமே அப்போதைக்கு இல்லை. அதனால தான் ஆண்டன் வான் லூவென்ஹூக் விந்தணுக்களை பார்த்து கிட்டத்தட்ட 350 வருஷம் வரைக்கும் விந்தணுக்கள் இந்த மாதிரி பாம்பு எப்படி வாலாட்டுமோ அந்த மாதிரி தான் நீந்தி முன்னோக்கி போகுது அப்படின்றத எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக விஞ்ஞானிகள் 3Dயில் காட்டக்கூடிய மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த விந்தணுக்களை பார்க்கும்போது தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. விந்தணுக்கள் இத்தனை நாளாக நம்ம நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி பாம்பு எப்படி வாலாட்டுமோ அந்த மாதிரி நீந்தி போகலை. அதோட வாழை ஒரு பக்கம் மட்டுமே ஆட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் மட்டுமே ஆட்டிக்கிட்டு இருக்கிறதால அந்த விந்தணுக்களால் ஒரே இடத்துலயே சுற்றிட்டு இருக்க முடியுமே தவிர முன்னோக்கி நீந்த முடியாது. இந்த குறைபாடை தீர்க்கறதுக்கு விந்தணுக்கள் வேற ஒரு யுக்தியை கையாண்டிருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னா, தன்னோட வாழை ஒரு பக்கம் மட்டுமே ஆட்டிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அந்த வாழை அப்படியே சுற்றி சுழற்ற வச்சிருக்கு. அப்படி சுழற்றது மூலமாக தலை வரைக்குமே மொத்தமாக சுழன்று அது முன்னோக்கி நகர்றது, ஒரே இடத்த சுற்றிக்கிட்டு இல்லாமல் முன்னோக்கி நகர்ற ஒரு முறை ஏற்பட்டிருக்கு. இப்போது விந்தணுக்கள் இந்த முறையில் நகர்ந்து போகும்போது அந்த பேத் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்க்ரூவோட அடியில் வளைவாக ஏறும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அந்த பேத் இருக்கும். அதே போல் நம்ம ரொம்ப காலமாக என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, விந்தணுக்கள் தான் நீந்தி போய் முதல்ல கருமுட்டை அடையுது. அதில் எந்த விந்தணு முதல்ல போய் கருமுட்டை அடையுதோ அந்த விந்தணு தான் குழந்தையாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த ரேஸில் தோற்று போன, பின்தங்கி போன மற்ற விந்தணுக்கள் எதுவுமே குழந்தையாக மாற வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இதை தான் நண்பன் படத்தில் அந்த ஒரு காட்சி காமிச்சிச்சு. இதை தான் நம்ம இன்ட்ரோல சொல்லியிருப்போம். ஆனால் இந்த விஷயம் தான் உண்மை இல்லை அப்படின்றது இப்போ ப்ரூவ் ஆகப்பட்டிருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுக்குது அப்படின்னா, இந்த குழந்தை உருவாகிற செயல்முறையில் கருமுட்டைக்கு எந்த பங்குமே இல்லை. அது சும்மா விந்தணுக்கள் அதை ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டை கொடுக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு குழந்தை உருவாகிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த கருமுட்டை தான் அப்படின்றது இப்போ நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வுகளில் ப்ரூவ் ஆகிருக்கு. எப்படின்னா, ஒரு ஆண்கிட்ட நிறைய விந்தணுக்கள் ரிலீஸ் ஆகுது இல்லையா? இந்த விந்தணுக்கள் எல்லாம் அதுக்கு எந்த இடத்த நோக்கி நீந்தி போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இருக்காது. அது உள்ளே போனதுக்கப்புறம் ஒரே இடத்துல நிறைய விந்தணுக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சில விந்தணுக்கள் சம்மந்தமே இல்லாத கருமுட்டை இருக்கிற இடத்த விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத மற்ற இடங்கள்
நோக்கி நீந்தி போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் கருமுட்டை அதோட செயலை தொடங்குது. கருமுட்டையோட வெளிப்புறத்துல சுத்தி ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிடுக்குள்ள கீமோஅட்ராக்டன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸோட வேலை என்னன்னா அந்த விந்தணுக்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது தான். இப்போ இந்த கருமுட்டை இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும்போது தூரத்தில் எங்கெங்கயோ சுத்திக்கிட்டு வழி தெரியாமல் இருக்கிற ஸ்பெர்ம்ஸுக்கு கருமுட்டை இங்கே தான் இருக்கு அப்படின்ற வேயை அந்த கெமிக்கல் காட்டுது. அதை பின்தொடர்ந்து தான் கருமுட்டையை போய் விந்தணுக்கள் அடையுது. இதுல நிறைய விந்தணுக்கள் போய் கருமுட்டை கிட்ட போகும். அப்போ எந்த விந்தணு அதுக்கு தேவை அப்படின்றத சூஸ் பண்ற வேலை அந்த கருமுட்டையோட தான். இது ஏற்கனவே சொன்னாலே அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அதை பயன்படுத்தி இதை முட்டிக்கிட்டு இருக்கிற பல விந்தணுக்கள்ல எந்த விந்தணுவோட டிஎன்ஏ ரொம்ப திடமா இருக்கு அப்படின்றத கருமுட்டை தான் சூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை தான் உள்ள நாம இழுத்து ஒரு குழந்தையா மாற்றணும் அப்படின்றத முடிவு பண்ணி அந்த டிஎன்ஏவை உள்ள இழுத்துக்கும். மற்ற டிஎன்ஏஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும். அப்படின்னா ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு எந்த ஸ்பெர்ம் முக்கியன்றதை சூஸ் பண்றதே இந்த கருமுட்டை தான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு பெண் ஒரு ஆண் அவங்களோட ஜோடியை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் உறவுல ஈடுபட்டப்போ இந்த பெண் அந்த ஆணை எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி உள்ள போன அந்த கருமுட்டையுமே உள்ள வர அந்த ஆணோட ஸ்பெர்ம்ஸை தேர்ந்தெடுக்கும். இந்த ஆணோட ஸ்பெர்ம் விருப்பம் இல்லை அப்படின்னா தேர்ந்தெடுக்காமல் போகுமா? இதை விஞ்ஞானிகள் ஆய்வுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெண்ணோட கருமுட்டை ஒரு சில குறிப்பிட்ட ஆண்களோட விந்தணுக்களை மட்டும் அதிகமா இருக்குதுனோ ஒரு சில ஆண்களோட விந்தணுக்களை அது ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். அப்படி இந்த பெண்ணோட கருமுட்டையால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஆணோட விந்தணுக்கள் இன்னொரு பெண்ணோட கருமுட்டையால ஏத்துக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு புது விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்து மூலமா நிறைய கப்புள்ஸுக்கு என்ன காரணம்னே தெரியாம விந்தணுக்களோட எண்ணிக்கை சரியா இருக்கும், கருமுட்டை சரியா ரிலீஸ் ஆகும், இப்படி எல்லாமே சரியா இருந்தும் குழந்தை உருவாகிறதுல தாமதம் ஏற்படும், இல்லை குழந்தை உருவாகாமலே இருக்கும் இல்லையா? இதுக்கான காரணம் என்னன்றதை இதை ரிசர்ச் பண்ணி இன்னும் டீப்பா போறது மூலமா கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாமெல்லாம் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்த ஆட்கள்ல எக்ஸெல்லால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் தான். அதே மாதிரி ஒரு ஆணால ஒரு தரையில பல கோடி ஸ்பெர்ம் செல் ரிலீஸ் பண்ணப்படுது இல்லையா? இதுக்கு நிறைய முக்கியமான காரணங்கள் இருக்கு. என்னென்னா பொதுவாக ஒரு ஆண் ரிலீஸ் பண்ணுற ஸ்பெர்ம் செல்லில் 10ல் 9 ஸ்பெர்ம் செல் ஏதாவது குறைபாடோடு தான் இருக்குமா. என்ன மாதிரியான குறைபாடுகள்னா அதோட வால் சுருண்டு இருக்கலாம், 2 தலை இருக்கலாம், இல்லை தலை குட்டையாக கொஞ்சம் சிதஞ்ச நிலையில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய குறைபாடுகளோட தான் விந்தணுக்கள் அதிகம். இந்த காரணத்தால் தான் ஒரு ஆணால் ஒரு தடவையில் பல கோடி ஸ்பெர்ம் செல் கிட்ட ரிலீஸ் பண்ணப்படுது. ஒரு சராசரி ஆண் ஒரு தடவை எஜெக்ட் பண்ணும்போது 4 கோடிக்கு மேலே ஸ்பெர்ம் செல்லை எஜெக்ட் பண்ணுறானா. அதே மாதிரி ஒரு ஆணால் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு முறையும் 1500 ஸ்பெர்ம் செல் கிட்ட உற்பத்தி பண்ணப்படுதான். அதே போல ஒரு ஆண் அவனோட வாழ்நாள் முழுக்க 52,500 கோடி ஸ்பெர்ம் செல்ல உற்பத்தி பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெர்ம் செல் கருப்பையை நோக்கி நீந்தி போற பாதை அந்த ஸ்பெர்ம் செல்லோட அளவோட ஒப்பிடும்போது எவ்வளவு தூரமானதுன்னா ஒரு சராசரியா வளர்ந்த மனிதன் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி ஏறி போற அளவுக்கு தூரமானது. தூரம் மட்டும் இல்ல, எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி ஏறி போகும்போது எவ்வளவு ஆபத்துக்கள் அந்த மனிதன் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஸ்பெர்ம் செல் கருப்பைக்குள்ள நீந்தி போகும்போது அவ்வளவு ஆபத்துகளையும் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. எப்படின்னா ஒரு பெண்ணோட உடல் நார்மலா பெண்ணு இல்லாம ஒரு மனிதனோட உடலே வெளியிலிருந்து வர இன்னொரு பொருளை அவங்களுக்குள்ள ஏத்துக்காது. அதாவது உடலுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புறப்பொருள் உள்ள வந்துச்சுன்னா உடனே நம்மளோட உடம்போட இம்யூன் சிஸ்டம் அந்த பொருளோட போராடி அந்த பொருளை உடலை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு தான் பார்க்கும். அதே மாதிரி பெண்ணோட உடலும் கருப்பையை நோக்கி நீந்தி வர அந்த விந்தணுக்களை ஒரு ஆணோடதுன்றதுனால அந்த உடலுக்கு சம்பந்தம் இல்லாததுன்றதுனால அதை அழிக்க தான் பார்க்கும். இப்படி உள்ள வர ஸ்பெர்ம் செல்ஸை உடனடியாக அந்த பெண்ணோட இம்யூன் சிஸ்டம் தாக்கி அழிக்க ஆரம்பிக்கும். அதே போல கருப்பையை நோக்கி நீந்தி போற அந்த பாதையில அந்த கருப்பைக்கு வழியில உள்ள சுவர்கள் இருக்கு இல்லையா, இந்த சுவர் பகுதியில நிறைய ஆசிட் சுரக்கும். இந்த ஆசிட்ஸ்லாம் கூட அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கையை குறைச்சிடும், அதாவது நிறைய விந்தணுக்களை கொன்னுடும். இதெல்லாம் தப்பிச்சு நீந்தி போற ஸ்பெர்ம் செல் மட்டும்தான் உள்ள கருப்பைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய முட்டையோட ஃபெர்டிலைஸ் ஆகவே முடியும். இந்த குறைபாடெல்லாம் நிவர்த்தி பண்ணுன்றதுக்காக தான் ஒரு ஆணால ஒரு முறையில இவ்வளவு ஸ்பெர்ம் செல்ஸ் எஜெக்ட் பண்ணப்படுது. சரி, இப்போ விரைப்பை ஏன் உடலுக்கு வெளியில இருக்கு அப்படின்ற கதைக்கு வருவோம். ஏன்னா நம்மளோட உடலோட வெப்பநிலை ஒரு அளவில் மெயின்டைன் ஆகும். இந்த உடலோட வெப்பநிலை நம்மளோட உடல் உறுப்புகளுக்கு ஏற்றதே தவிர விந்தணுக்கள் உயிர் வாழ்றதுக்கு அவ்வளவா ஏற்றது இல்லை. இதனால தான் விரைப்பை வெளியில் இருக்குது. இப்போது நம்ம உடலோட வெப்பநிலை சராசரியாக ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெப்பநிலையை விட விந்தணுக்களுக்கு கொஞ்சம் கம்மியான வெப்பநிலை தான் தேவை. சரியாக சொல்லணும்னா 2.5லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம உடல் வெப்பநிலையை விட கொஞ்சம் கம்மியான வெப்பநிலையில் இருந்தால் தான் விந்தணுக்களால் திடமாகவே இருக்க முடியும். இதனால தான் விந்தணுக்கள் வெளியில் இருக்குது.
இப்போது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஃபீவர் டயத்தில் ரொம்ப அதிகமான அளவில் வெப்பநிலை உயரும் இல்லையா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஒருவேளை விரைப்பை உடலுக்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற விந்தணுக்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக தான் காத்தோட்டமான இடத்துல, நல்லா காற்று சுற்றி படக்கூடிய இடத்துல விரைப்பை பெரும்பாலான உயிரினங்களில், மனிதர்கள் உட்பட உயிரினங்களில் விரைப்பை வெளியில் இருக்குது. இதனால தான் நம்ம ரொம்ப டைட்டான ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, காத்தோட்டமான உடையை மட்டுமே அணியணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல் விந்தணுக்களை பற்றின ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, விந்தணுக்கள் காற்றுல வெளிப்பட்டா உடனே அது இறந்து போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. எப்படின்னா, விந்தணு வெளில எஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது அங்கே உள்ள சூழல் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உடலோட சூழல் அளவுக்கு பொருந்தி போச்சுன்னா 5 to 6 மணி நேரம் வரைக்கும் சாகாமல் உயிரோட இருக்க முடியுமா. அதே போல் பெண்ணோட உடலுக்குள்ளே போன விந்தணு பெண்ணோட கருப்பையை நோக்கி நீந்தி போயிடுச்சுன்னா கருப்பையை சுற்றி உள்ள சுவர்களில் சளி போன்ற மியூக்கஸ் போன்ற திரவம் இருக்கும். அந்த திரவம் போதுமான அளவில் இருந்துச்சுன்னா 5 நாள் வரைக்கும் பெண்ணோட உடலுக்குள்ள விந்தணுக்களால் உயிரோட இருக்க முடியும். அதே போல் ஒரு பெண்ணை போல ஆணுக்கு பாதியிலெல்லாம் விந்தணு சுரக்கிறது நிற்காது. ஒரு ஆண் அவங்களோட மொத்த வாழ்நாள் முழுக்கையே விந்தணுக்களை சுரந்துக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணை போலன்னு எதனால் சொன்னோன்னா, ஒரு பெண் பிறக்கும் போது கருவில் உருவாகி வெளில குழந்தையாக வரும்போதுலேருந்தே அவங்களோட வயிற்றில் கருமுட்டைகள் இருக்கும். அது முதிர்ச்சி அடையாத நிலையில் இருக்கும். அந்த பெண் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கு அப்புறமா கருமுட்டைகள் ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகி வெளியில் மாதத்துக்கு ஒன்றா வர ஆரம்பிக்கும். இது அவங்க 40 ஒரு 50 வயசு அடையும் போது ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை ஆண்களில் நடக்கவே நடக்காது. ஆண் பியூபர்ட்டி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட விந்தணு முதிர்ச்சி அடைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்குது இல்லையா, உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது இல்லையா, இது அந்த ஆண் இறக்குற வரைக்கும் அவங்களோட வாழ்நாள் முழுக்க தொடர்ச்சியாக உற்பத்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நாம் சாப்பிட்ற உணவு மூலமாக நம்மளோட விந்தணுக்களோட எண்ணிக்கையும் தரத்தையும் கூட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற உணவில் omega-3 ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலம், ஜிங்கு, விட்டமின் B12, விட்டமின் D இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட விந்தணுக்களோட தரமும் எண்ணிக்கையும் அதிகமாக கூடுன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே மாதிரி சிகரெட்டோ இல்லை ஆல்கஹாலோ அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உங்களோட விந்தணுக்களோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்றதும் ஆய்வில் ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் புதுசாக உங்கள் உடம்பை பற்றி கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு உடம்பை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்றதை தீர்மானம் பண்ணுறது ஒரு கணவனா இல்லை மனைவியா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுக்கான பதில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதை இன்னொரு எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம உயிர்மை நிகழ்ச்சியில் போட்ட நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் அது இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.